வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போறது தவக்கால நோன்பு ஏன் 40 நாள், உண்மையான வரலாறு என்ன, வாங்க பார்க்கலாம். தவக்காலம் என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருவது 40 நாள் நோன்பு. ஆனா இந்த 40 என்ற எண்ணுக்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன தெரியுமா? இது வெறும் ஒரு எண் அல்ல, மிக ஆழமான ஆன்மீக மரபின் விளைவு. பழைய ஏற்பாட்டில் மோசே மற்றும் எலியா இருவரும் 40 நாட்கள் நோன்பிருந்தவர்கள். அதே போல இயேசு கிறிஸ்து வானந்தரத்தில் 40 நாள் நோன்பிருந்து சாத்தானின் சோதனையை வென்றார். அதனால் 40 என்பது சோதனை, பரிசுத்தம், ஆயுதம் என்பதற்கான அடையாளமாக மாறியது. சிலர் கூறுவது என்னவென்றால், கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் 40 மணி தியாலங்கள் வைக்கப்பட்டிருந்தது என்பதும் இந்த எண்ணம் ஒரு அடிப்படையாக இருக்கலாம். ஆரம்பத்தில் 40 நாள் நோன்பு என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கடுமையான நோன்பு இருந்தார்கள் என்பதல்ல. பகுதி வாரியாக நடைமுறைகள் வேறுபட்டன. 5ஆம் நூற்றாண்டில் ஒரோமாபுரி பகுதியில் 6 வாரங்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் வரலாற்று ஆசிரியர் கூறுவதுபடி சனி ஞாயிறு தவிர்த்து முழுமையான 3 வாரங்களே உண்மையான நோன்பு காலமாக இருந்தது. மேலும் லூயி டுசேன் என்ற ஆய்வாளர் கூறுவதுபடி இந்த 3 வாரங்களும் தொடர்ச்சியாக இல்லை. முதல் 4ஆம் 6ஆம் வாரங்கள் மட்டும் கடைபிடிக்கப்பட்டன. இவை முக்கியமான திருமுழுக்கு பெறும் நபர்களுக்கான ஆயுத காலம். அலெக்சாந்திரியா பகுதியில் 40 நாள் நோன்பு மிகவும் கடுமையான முறையிலும் குறிப்பாக தூய வாரத்தில் கடைபிடிக்கப்பட்டது. ஜெருசலம் பகுதியில் தவக்காலம் 8 வாரங்கள் நீடித்தது. சனி ஞாயிறு தவிர்த்து வாரத்தில் 5 நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் 8 வாரங்கள் 40 நாள் ஆகிறது. ஆனால் பல இடங்களில் மக்கள் 6 வாரங்களை மட்டுமே போதுமானதாக கருதினர். பின்னர் 40 நாட்களை முழுமையாக்கும் நோக்கில் திருநீற்று புதன் முதல் தவக்காலம் ஆரம்பிக்கப்படும் மரபு உருவானது. அதன் மூலம் 40 நாள் எண்ணிக்கை சரியாக தொடரப்பட்டது. ஆகவே 40 நாள் நோன்பு என்பது ஒரே மாதிரி கடைபிடிக்கப்பட்ட ஒரு மரபல்ல. இது வரலாற்று, பிராந்தியம், ஆன்மீக விளக்கம் இவற்றின் சேர்க்கையாக வளர்ந்த மரபு. 40 நாள் என்பது வெறும் எண்ணல்ல, அது ஆயுத்தம், சுத்திகரிப்பு, மறுபிறப்பு என்பதற்கான அழைப்பு. ஆமீன்.